ஆனா வாசித்தல் பிடிக்கும். அதனால நான் வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் வந்து இளம் வயதுல வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிஞ்சது. நிறைய விஷயங்களை வந்து என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னும் ஆழமா பாலகுமாரன், சுஜாதா இந்த மாதிரியான ஆசிரியர்கள் ஒரு அறிமுகம் கிடைக்கும் பொழுது நிறைய படிப்போம். ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுல போய் பாத்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் ஃபுல்லா பாலகுமாரன் இருக்கும். இன்னொருத்தர் வீட்டுல பாத்தீங்கன்னா சுஜாதாவா இருக்கும். இப்படி 2 பேரும் முட்டி மோதி அந்த அவங்க வாசித்ததை வச்சு வந்து விவாதம் செய்யறத பார்க்கும்போதே என்னடா இவங்க இவ்வளவு பேசுறாங்க, நாமளும் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டி அப்படி படிப்படியாக வந்து பக்தி இலக்கியங்களுக்கு போய் அப்புறம் அப்படியெல்லாம் வந்து இப்ப வந்து பொது சமூகத்தை பார்க்கக்கூடிய எதற்கு இந்த பிரச்சனைகள், இதற்கு என்ன தீர்வுகள் அப்படின்றதெல்லாம் நோக்கி பொதுவான ஒரு விஷயங்களுக்கான தேடல்களுக்குள்ள போய் இப்படி வாசிப்பு ஒரு நாளைக்கு நான் குறைந்தது அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ், அட்லீஸ்ட் தூங்க போறதுக்கு முன்னாடியாவது 10 நிமிஷமாவது புத்தக வாசிப்பு. நான் சொல்றது புத்தகத்தை கையில தொட்டு என் கண்களால் பார்த்து வாசிக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. அப்படி இந்த வாசிப்பு வந்து இன்றைக்கு வரையும் என்னோட மூச்சு மாதிரி கூட தொடர்ந்துகிட்டே வருது. இது பல கதவுகளை எனக்கு திறந்திருக்கு.